ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வெட்னஸ்டே வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை உங்களுக்கு விலாகாக கொடுத்துருக்கேன். இதில் சூப்பரான டிப்ஸும் கொடுத்துருக்கேன். எல்லா பெண்களுமே வந்து குக்கரில் வந்து சமையல் செய்வோம். அந்த குக்கரில் வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ நாம் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை பார்க்கலாம். வெட்னஸ்டே காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன் அப்படின்னா முதல் நாள் பார்த்திங்கன்னா ஊட்டி போயிருந்தோம், ஃப்ளவர் ஷோக்கு போயிருந்தோம். அதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து ஊட்டி போக மாட்டோம். முடியாதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ முதல் நாள் ஊட்டி போனதுனால கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு காலையில் 7:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா வர்றக்கே 1 மணி ஆயிடுச்சு நைட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி வாசல் திறந்துட்டு அந்த பக்கம் கூட்டி விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு இப்போ முன்னாடி வந்தாச்சு. அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான காற்று, ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாமே அப்படியே டஸ்ட்டாக படிஞ்சிருந்தது. அதெல்லாம் கூட்டி இப்போ நீட்டாக கம்ப்ளீட்டாக வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எப்போதுமே வந்து 5 o'clock மார்னிங்கே எந்திரிச்சிருவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே சூரிய பகவானே வந்துட்டார். நல்லா வெயில் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுது. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொழுது வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம வந்து வாசல் கூட்டி வாசல் தெளிக்காமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் வந்து அதெல்லாம் கூட்டி விட்டுட்டு இப்போ முதல் நாள் போட்ட கோலங்கள்லாம் வந்து அப்படியே வாசலில் இருந்தது. இப்போ அதெல்லாம் கூட்டி விட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்குக்கா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுடைய வீடியோவுக்கு நாங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு போயிட்டே இருக்குது. அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபருமே வந்து வந்துட்டுருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ முதல் நாள் வந்து நல்ல மழையும் காற்றுமா இருந்ததுனால தான் இவ்வளோ குப்பை நம்மளுடைய வாசலில் இருந்தது. இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக கூட்டி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். இது துளசி மாடத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தின நாள் காவி போட்டு அழகாக வந்து மெழுகி விட்டுருந்தேன். ஏன்னா கோலம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவி போட்டு மெழுகி விட்டுருந்தேன். இப்போ அதில் வந்து லைட்டாக அப்படியே கூட்டி விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அதே போல் வாசலுக்கு முன்னாடி உள்ள வாசலையும் கூட்டி விட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம செடிகளுக்கு எப்போதுமே காலையில் வாசல் கூட்டுறப்போ தண்ணி தெளித்து விட்டுருவேன். அதே போல் எல்லா செடிகளுக்கும் அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறேன். இப்போ அழகாக வாசலில் சின்ன கோலம் தான் போட்டேன். ஏன் அப்படின்னா வந்து அன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து பெரிய கோலம் வேண்டாம், இதுக்கு மேலே எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சின்னதாக சிம்பிளாக ஒரு கம்பி கோலம் போட்டு விட்டுட்டு அதை சுற்றி வந்து காவி பொடியில் பார்டர் கொடுத்தேன். போன டைம் கொடுத்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து இந்த காவி பொடி கொடுத்து நீங்கள் கோலம் போடுறது ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர், இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பூஜா பொருளெல்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா, அங்கே கிடைக்கும். இல்லை அப்படின்னா கோலப்பொடியினே வச்சு விற்றுட்ருப்பாங்க கடை, அங்கேயும் இது கிடைக்குங்க. வாங்கி நம்ம வந்து ஒரு டைம் வாங்கி இது வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வெள்ளி செவ்வாய் நாட்களில் காவிப்பொடி கொடுத்து கோலம் போடுறது ரொம்ப நல்லது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே வந்து காவிப்பொடி கொடுத்து தான் கோலம் போடுவேன். இப்போ அழகாக சிம்பிளாக இருந்தாலும் மங்களகரமாக அழகாக கோலம் போட்டாச்சு. இப்போ அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கலாம். அதே போல் இந்த வாசல் வந்து மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இதை நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து முதலாக நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்க்குறப்போ கேட்குறீங்க.
இப்போ இதில் வந்து நான் வந்து மஞ்சள் கலர் பெயிண்ட் வாங்கி தான் வந்து அடிச்சிருக்கேன். இப்போ இதை அடித்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு வருது. அதனால தான் வந்து வாசல் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்கள் ஊர்லெலாம் மஞ்சள் கோபி பவுடர்னே சொல்லிவிட்டு பொடி மாதிரி ஒரு பவுடர் இருக்கும். அதை வச்சு தான் வந்து வாசல்லாம் மெழுகி விடுவாங்க. அதை வச்சு மெழுகுனாலும் வாசல் வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்கும். இப்போ அழகாக வந்து வாசலில் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து நான் துளசி மாடத்துக்கிட்ட சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கிறேன். இப்போ முதல் நாள் பறித்து வச்ச பூவு வந்து அப்படியே வாடிடுச்சு. அதை எடுத்து நான் வெளியே போட்டுட்டு இப்போ சிம்பிளாக ஒரு 3 புள்ளியில் ஒரு கோலம் போட்டு விட்டுக்கிறேன். இந்த துளசி மாடை வந்து ஏற்கனவே நம்ம வந்து போர்ட்டிகோலில் தான் வச்சுருந்தோம். முன்னாடி வந்து வாசலுக்கு முன்னாடி பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் அந்த இடத்துல நான் வச்சு வழிபட்டுட்டு வந்தேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா வெயில் வராதனால அந்த துளசி வந்து அப்படியே நான் வச்சேன், எப்படியோ அப்படியே தான் இருந்தது, வளரவே இல்லை. இலைகள் வந்து கொஞ்சம் பழுக்க ஆரம்பித்தது மாதிரி தெரிஞ்சுது. அதனால் நான் அதை கொண்டாந்து இப்போ வடகிழக்கு மூலையில் வச்சுருக்கிறேன். இப்போ சூப்பராக தளைஞ்சி வந்துட்டுருக்குது, ரொம்ப அழகாக வந்துடுச்சு. இந்த துளசி மாடை வைக்கிறதுக்குமே வந்து நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து அப்ராடில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இடம் இல்லை, எங்கே சிஸ்டர் வைக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே சின்னதாக இருந்தாலும் போதும், அந்த இடத்துல வையுங்க. வெயில் பட்டுச்சுன்னா இன்னுமே வந்து துளசி செடி நல்லா தலையும். பெட்ரூம்குள்ளே வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. பெட்ரூம்குள்ளே தயவுசெய்து வைக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் வச்சுடுங்க. இப்போ கோலம் போட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். அடுத்து நம்ம வீட்டில் பூத்த செம்பருத்தி பூவை பறிச்சாந்து வச்சுட்டு, அடுத்து முல்லைப்பூவும் பூத்திருந்தது, அதையும் பறித்து துளசி மாடத்துக்கு வச்சு விட்டுறேன். இதெல்லாம் காலையிலே வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகாக பூத்திருக்கிற பூக்கள், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரே கொத்தில் இவ்வளோ முல்லைப்பூ பூத்திருந்தது, நான் அதை அப்படியே பறித்து துளசி மாடத்துக்கு வச்சு விட்டுறேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வந்து நான் துளசி மாட பூஜை தான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக அதோட வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அழகாக வந்து கோலமெல்லாம் போட்டு பூவெல்லாம் பறித்து வச்சுட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சாமி பாட்டு வந்து ஓடிட்டே இருக்கும். எப்போதுமே எந்திரிச்சோடனே காலையிலேயே சாமி பாட்டு வச்சு விட்டுருவேன். அது எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 3 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 7 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, எப்போதுமே நம்ம வீட்டில் காலைல எந்திரிச்சோடனே சாமி பாட்டு தான் பாடும். அதே போல் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் சாமி பாட்டு ஓடிட்டே இருக்கும் வீட்டில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ வச்சுக்கிறேன். இப்போ நான் எல்லா பெண்களுக்குமே தேவைப்படுற ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் வந்து 4 பேருக்கு டீ வைக்கிறேன். இப்போ டீ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு தகுந்த சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எல்லாருக்குமே வந்து டீ கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்ட்ராங்கான டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே காக்கா குருவிக்கெல்லாம் வந்து நம்ம அரிசி வைப்போம்ல, அதே போல் கொண்டு அரிசி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இது என்ன டிப்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம குக்கரில் பருப்போ சாதமோ வச்சோம் அப்படின்னா இப்படி விசில் வரும்போது இப்படி பொங்கி வரும் இல்லையா, இந்த இடத்துல நம்ம இந்த தக்கையை வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து தண்ணி வந்து கீழே வடிஞ்சு வராமல் அதுக்குள்ளேயே இருந்துக்கும். அந்த குக்கருடைய ஹீட்டுக்கு அது அப்படியே வந்து ஆவியாயிரும். இல்லை அப்படின்னா இது அப்படியே வலிஞ்சு கீழே அடுப்பு வரைக்கும் வரும். இன்னொன்று விசில் வர்றப்போ பார்த்திங்கன்னா சுற்றி தெரிக்கும், அதெல்லாம் தெரிக்காது. சூப்பரான டிப்ஸு, இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். எந்த குக்கர் வச்சாலும் நீங்கள் அது மேலே ஒரு தக்கை வச்சுருங்க. நம்மளுக்கு வந்து எங்கேயுமே துடைக்க தேவையில்லை, நீட்டாக இருக்கும். இப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மதியத்துக்கு சமையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டக்கடலை, மாங்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாம்பார். ஏன்னா இப்போ மாங்காய் சீசன்னால்
மாங்காய் போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன், நல்லா இருந்துச்சு. இதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன், அதனால் ஃபுல்லாக எடுக்கலை. அதுக்கப்புறம் பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியல் மதியத்துக்கு. சாதம் சுட சுட வடித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை பறித்து வந்து பொரியல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம மரத்தில் வந்து முருங்கைக்கீரை கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி வச்சு விட்டேன், ஒரு குச்சி வச்சு விட்டேன். அது நல்லாவே தளைஞ்சி இப்போ மரம் மாதிரி வந்துருச்சு. அதிலிருந்து அப்பப்போ நம்ம வந்து சமையலுக்கு தேவையான முருங்கைக்கீரை வந்து நான் பறிச்சுக்குவேன். இப்போ கீரை பறித்து முடிச்சிட்டேன். இதை வந்து உருவிட்டு நான் வந்து பொரியல் செஞ்சுக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன். இப்போ காலையிலேருந்து 11 வரைக்கும் நான் செய்த வேலைகளை உங்களுக்கு vlog-ஆ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.